Hi friends, welcome to Galata Kudumam. இன்னைக்கு கலாட்டா குடும்பத்தில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஈரல் வறுவல் தாங்க பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஈரலுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாங்க ஊற வைக்கிறதுக்கு. முதல்ல மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. சோம்பு மிளகுத்தூள் ரெண்டும் சேர்ந்ததுங்க போட்டுக்கலாங்க. கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாங்க நல்லா. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியே ஊற்றாமல் இதை கலக்கணுங்க. தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க. இதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டோங்க. அதுக்கப்புறமேட்டு வறுக்கலாங்க. நம்ம ஈரல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து வறுத்துக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடாய் வச்சுட்டோம். கடாய் வந்து காஞ்சதுனால எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஈரல் போட்டு வறுக்க போகிறோம். இந்த ஈரலுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அளவாக தான் எண்ணெய் ஊற்றுறோம். ஏன்னா அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்படின்னா அதிலே ஏற்கனவே கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பு வந்து அதிகமாகிடும். அதுக்கப்புறம் திகட்ட ஆரம்பிச்சிடும். காஞ்சிச்சு ஈரல் போட்டுக்கலாம். மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணியே ஊற்றாம தான் நம்ம வறுக்க போகிறோம். கிளறி விட்டுக்கலாம். வாசனை வேறு வருது, சாப்பிட்ணும் போலே இருக்குது. இருங்க, ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அப்புறம் டெஸ்டிங் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். இல்லை ஈரலை நடுவில் நம்ம கிளறி விடணும். அப்படின்லாம் அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கிறோம்ல, அதனால் வந்து நடுவில் கிளறி விடணும். பார்த்திங்கன்னா நம்ம ஈரல் வறுவல் வந்து நல்லா இதுவாகி வருது, வெந்துட்டு வருது. தெரியுது அவங்களுக்கே பார்த்தாலே. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் எண்ணெய் வந்து நிறைய ஊற்றாதீங்க அப்படின்ட்டு. இப்போ புரிஞ்சுருக்கோம் ஏன் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்ட்டு. அதுலேருந்தே எண்ணெய் மாதிரி வருதில்ல, அதனால தான் உங்களை வந்து எண்ணெய் அதிகமாக ஊற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம ஈரல் ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நேரத்தில் இதுவும் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா நம்ம ஈரல் ஃப்ரை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்பயே வாசனை தூக்குது, சாப்பிட்ணும் போலே இருக்குது. சாப்பிட்ணும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட போகிறோம். இன்னும் நம்ம ஈரல் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டெஸ்டிங் தான். இவ்வளோ சுவையான ஈரல் ஃப்ரை ரெடி பண்ணிவிட்டு சாப்பிடாம கூட இருக்க முடியுமா? வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவையான ஈரல் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டுக்கு வந்து எங்கள் அப்பான்னு கொடுக்க போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் அப்பா சொல்ல போகிறார். அப்பா சாப்பிடுப்பா. எப்படி பாரு இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானையும் தொட்டுருங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.